சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு N.R. ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். அவர் 1931 பகவான் ரமணரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளின் முதல் பதிப்பை தொகுத்தார் என்று ஸ்ரீ ரமண ஆசிரமம் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ரமணாசிரமத்தை விட்டு கிளம்பி சென்று விட்ட சில நாட்களுக்கு பிறகு அது குறித்து ஒரு முறை ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் சில பக்தர்கள் கேட்டபோது ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களிடம் கூறினாராம், யாருக்கு யார் குருவாக இருக்க வேண்டுமோ அவர்களிடம்தான் குருவை தேடி அலைபவர்கள் செல்ல முடியும். இவர் இன்னொருவரின் சிஷ்யர் எனும் விதி உள்ளபோது அவர் அங்கு சென்றதில் என்ன தவறு உள்ளது? அதன் பின்னர் எதற்காக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஷீரடி பாபாவை தேடி சென்றார் என்ற அந்த கேள்விக்கான விவாதம் முற்று பெற்று விட்டதாம். இதுதான் வெளியில் தெரிந்தது. ஆனால் பல காலம் பொறுத்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஷீரடி பாபாவின் புகழை தீவிரமாக பரப்பிக் கொண்டிருந்த சமயத்தில் உண்மையில் நடந்தது என்ன என்பதை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பின்னாளில் ஸ்ரீ ரமண மகரிஷியின் தீவிர பக்தரான திரு P.V. ராமச்சந்திர ஐயர் என்பவரிடம் அது குறித்து கூறினாராம். திருவண்ணாமலையை சேர்ந்த T.P. ராமச்சந்திர ஐயர் ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். தீவிரமான ஸ்ரீ ரமண மகரிஷியின் பக்தராக இருந்தவர். 1920ஆம் ஆண்டுகளில் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ஆசிரமத்தில் சேர்ந்தார். சென்னையில் ஒரு வழக்கறிஞராக இருந்தவாறு ஆசிரமத்தின் சட்டப்பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தவர். ஆசிரமத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் மகரிஷியின் ஹாலில் உதவியாளராகவும் பணியாற்றினார். திரு ராமச்சந்திர ஐயர் அவர்கள் ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் மிக நெருக்கமாக இருந்திருந்தாலும் அதை அவர் பெருமையாக கூறிக்கொண்டு தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டது இல்லை. அவருடன் பழகிய அனைவருமே ஸ்ரீ ரமண மகரிஷி மீதான திரு ராமச்சந்திர ஐயரின் பக்தி மட்டும் அல்ல, ஸ்ரீ ரமண மகரிஷியின் போதனைகளை பற்றிய அவரது புரிதல்களும் எவ்வளவு ஆழமானது என்பதை நன்கே அறிந்து இருந்தார்கள். ரமணாசிரமத்தை விட்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் கிளம்பி சென்று விட்ட பல நாட்களுக்கு பின்னர் ஒரு முறை அவரை சந்தித்த திரு P.V. ராமச்சந்திர ஐயர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளிடம் கேட்டாராம், நீங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் அத்தனை பக்தி பூர்வமாக இருந்தீர்கள், அப்போது ஷீரடி பாபாவிடம் சென்று விட்டீர்கள். ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஆசிரமத்திலிருந்து திடீரென ஏன் விலகி வந்துவிட்டீர்கள் என்பதும் எதற்காக ஷீரடி பாபாவின் சிஷ்யராகிவிட்டீர்கள் என்பதும் பலருக்கும் ஒரு ஆச்சரியமான செய்தியாகவும் விடை தெரியாத புதிராகவும் உள்ளது. நீங்கள் தவறாக நினைக்கவில்லை எனின் எதற்காக அந்த முடிவை மேற்கொண்டீர்கள் என்பதை கூற வேண்டும். திரு ராமச்சந்திர ஐயர் அவ்வாறு கேட்டதும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் கண்கள் சற்றே பனித்தன. சற்றே தயக்கத்துடன் ஆனால் தீர்க்கமாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவரிடம் கூறினாராம், நான் உண்மையில் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்திலிருந்து விலகிவிடும் நோக்கத்தில் எப்போதுமே இருந்ததில்லை. ஒரு நாள் நான் என்னை மீறி வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தனிமையில் இருந்த ஸ்ரீ ரமண மகரிஷியை சந்தித்து மனம் விட்டு பேசினேன். அப்போது அவரிடம் நான் கூறினேன், இனி நான் பஜனை பாடல்களை பாடிய வண்ணம் வாழ்க்கையை கழித்து கொண்டு இங்கேயே இருந்து விடுகின்றேன். ஆனால் ஸ்ரீ ரமண மகரிஷியோ தீர்மானமாக என்னிடம் கூறினார், நான் உனக்கு குரு அல்ல, உனக்கு குரு கிடைக்க வேண்டிய காலம் வரட்டும் என்பதற்காக காத்திருந்தேன். அந்த காலம் வந்துவிட்டது. நீ உடனே வடக்கே சென்று ஷீரடி பாபாவிடம் சரண் அடைந்துவிட்டு அவரது வாழ்க்கையை அனைவருக்கும் வெளிப்படுத்தும் விதத்தில் ஈடுபட்ட வண்ணம் இரு. அவரே உனக்கு குரு தீட்சை தருவார்.
ஆகவே நீ பஜனை பாடல்களிலும் பக்தி நடனங்களிலும் கவனத்தை செலுத்தியது போதும். அதை நிறுத்திவிட்டு இனியும் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காமல் உடனே கிளம்பிச் செல் என்று கட்டளையிட்டார். அதனால்தான் பிற்காலத்தில் நான் ஷீரடி பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டேன். குறிப்பு: இந்த செய்தி திரு வி. கணேசன் என்பவர் எழுதியுள்ள ரமண பெரியவா புராணம் என்னும் புத்தகத்தில் உள்ளது. அவர் எனக்கு இந்த செய்தியையும் ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் உள்ள புகைப்படத்தையும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் இன்னொரு தனி புகைப்படத்தையும் பிரசுரித்திக் கொள்ள அன்புடன் அனுமதி அளித்துள்ளார். அவருக்கு எனது நன்றி. ஸ்ரீ ரமண மகரிஷியின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ரமணாசிரமத்திலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பயணத்தை துவக்கிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மனதில் ஒரு சின்ன குழப்பம். ஷீரடி சாயிபாபா 1918ஆம் ஆண்டிலேயே சமாதி அடைந்து விட்டார் எனும்போது அவர் எப்படி எனக்கு குருவாக முடியும்? எதனால் ஸ்ரீ ரமண மகரிஷி என்னை ஷீரடிக்கு அனுப்பி வைக்க வேண்டும்? ஸ்ரீ ரமண மகரிஷி அவரை ஷீரடிக்கு அனுப்பி வைத்த உடனேயே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அங்கு சென்றிருந்தால் பல்வேறு மகான்கள் மூலம் அவருக்கு கிடைக்க இருந்த ஆன்மீக அனுபவங்கள் அவருக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை பலன்கள் அனைத்தும் அழியும். அவரும் தெய்வீக நிலையை எட்டிவிடுவார் என்ற விதி அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அதை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ரமணாசிரமத்தை விட்டு வெளியேறி சென்றபோது உணரவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை பின்னாளில் அறிந்து கொண்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பெருமளவு வருந்தினார். ஸ்ரீ சித்தாரூட சுவாமி மடத்தில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ரீ ரமண மகரிஷியின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு வடக்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டவரிடம் சல்லி காசு கிடையாது. அனைத்தையும் துறந்து விட்டல்லவா அவர் வந்துவிட்டார். மனம் முழுவதும் சஞ்சலம். ஸ்ரீ ரமண மகரிஷி கட்டளைப்படி வடக்கு நோக்கி செல்கின்றோம். ஆனால் அங்கு யாரை சந்திக்க உள்ளோம்? அவர் யார்? விடை கிடைக்காத கேள்வி மனதில் சூழ்ந்து கொண்டிருக்கையில் நடந்து கொண்டும் யாருடனாவது இலவசமாக வண்டிகளில் ஏறிக்கொண்டும் வழியில் கிடைத்ததை உண்ட வண்ணம் பயணித்து கொண்டு இருந்தவரிடம் விதி மீண்டும் விளையாடியது. ஒரு நாள் அவர் ஒரு லாரியில் ஏறிக்கொண்டு வண்டி ஓட்டுபவருடன், அதாவது டிரைவர், பயணிக்கையில் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் குருவை தேடி பயணிக்கும் நோக்கத்தை அறிந்து கொண்டபோது வண்டி ஓட்டுநர் தான் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹூப்ளி என்னும் நகரத்திற்கு செல்வதாகவும் அங்கு ஸ்ரீ சித்தாரூட சுவாமிகளின் மடம் ஒன்று உள்ளதாகவும் அங்குள்ள சித்தரூட சுவாமிகள் சிவபெருமானின் அவதாரம் எனவும் அவரை குறித்து அவருடைய பல்வேறு மகிமைகளையும் பெருமையுடன் கூற பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அங்கு சென்று அந்த சுவாமிகளை சந்திக்க விரும்பிவிட்டார். ஸ்ரீ சித்தருட மடம் மிகவும் அமைதியான அழகான சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் ஹூப்ளி நகரில் அமைந்துள்ளது. 1836ஆம் ஆண்டில் பிறந்தவராக கூறப்படும் சுவாமிகள் 1929ஆம் ஆண்டு இறுதி கட்டத்தில் சமாதி அடைந்துள்ளார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் துறவியாக வாழ்ந்து வந்துள்ளார். அவர் ஜாதி மத பேதம் பார்த்தது இல்லை. மிகவும் இளம் வயதிலேயே துறவியாக மாறிவிட்டவர். சித்தரூட சுவாமிகள் அத்வைதத்தை போதித்தவர். ஆன்மீக வழியை தேடுபவர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு முக்கிய மையமாக அவரது மடம் விளங்குகிறது. தம்மிடம் வந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை அன்போடு அழைத்தார். அவரது முகத்தை பார்த்தவுடனேயே அவர் வரவுள்ள காலத்தில் பிரபலமான தெய்வீக மகானாவார் என்பதை உணர்ந்தவர் அவரை தன்னோடு அங்கேயே தங்கிக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். அவரது மடத்தில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் போய் சேர்ந்தார்.
பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அங்கிருந்தபோது சம்ஸ்கிருத மொழியை நன்கு கற்றறிந்தது மட்டுமல்லாமல் சித்தருட சுவாமிகளிடம் இருந்து சம்ஸ்கிருத வேதாந்தங்களான விசார சாகரா, பஞ்சதக்ஷரி, யோக வசிஷ்ட மற்றும் பஞ்சகாரணக வேத நூல்களை சம்ஸ்கிருத மொழியில் கற்று அறிந்தார். மேலும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அழிவற்ற நிலையான உண்மை என்பதை தவிர வேறு எதுவும் மனதிற்கு இன்பத்தை தராது என்ற தத்துவத்தை ஆழமாக உணர்ந்தார். மெல்ல மெல்ல சித்தருட சுவாமிகள் தம்மிடம் வந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை குறித்த மேலான அபிப்பிராயத்தையும் அனைவர் முன்னிலையிலும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தபோது அவர் மீது மற்றவர்கள் பொறாமை கொண்டு அவர் மனதை காயப்படுத்தும் விதத்திலான செயல்களை செய்த வண்ணம் இருக்க துவங்கினார்கள். இப்படியாக இருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை விதி விடவில்லை. 1929 இறுதியில் திடீரென சித்தருட சுவாமிகள் சமாதி அடைந்தார். அவர் மறைவிற்கு பின்னர் தன்னை அங்கு நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சித்தருட சுவாமிகள் சமாதி அடைந்த சில நாட்களிலேயே அங்கிருந்து கிளம்பிவிட்டார். தனது குருவை தேடும் பயணத்தை தொடர்ந்தார். எங்கு செல்வது என்பதும் புரியவில்லை என்பதினால் மனம் போன வழியில் சென்று கொண்டு இருந்தவர் 1930 பிப்ரவரி மாதம் பண்டர்பூர் நகரை சென்று அடைந்தார். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் சாய்ராம்.